கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டுமா. இன்றைக்கு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ உங்களால் ஸ்திரமாட்டு அவர் வரும்போது குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க முடியும். ஆமேன். நிறைய பேருக்கு கேள்வி அதுதானே, குற்றம் சாட்டப்படாதவங்களை எப்படி இருக்க முடியும், நமக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும், முடியுமா இந்த உலகத்தில்? ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம், அதான் அந்த முடிவு பரியந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே நீ தேரச்சித்து போக முடியும். ஏன்னா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் கடைசி அந்த அச்சத்தில் போய் அவன் தொட்டாதான், அதுக்கு கொஞ்சம் முந்தைய அவன் விழுந்தாலும் அவன் பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது. அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு ஓட்டம் நம்ம ஓட தொடங்கிட்டோம். அப்போ இந்த ஓட்டம் தொடங்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக நீங்கள் முடிவு பரியந்தம் ஓட முடியும் என்று நான் உங்கள் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேன். நான் வைத்திருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டா நான் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். பிதாவை தேவன் வச்சிருக்காரு. அவர் என்ன வச்சிருக்காரு? இந்த மல்லிகா ரவீந்திரனை நம்ம எனக்கு பிள்ளையாக மீட்டு கொண்டேன்னா அவள் எந்த சூழ்நிலையிலையும் அவள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவளுக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடிடுவா. உன்னை சாத்தான் பார்ப்பான், ஓடிடுவாளா? பார்ப்போமா? நீங்கள் ஓடிடுவான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்யா? ஓடுற ஃபஸ்ட்டு ட்ராக்கில் நிற்கும் போதே நம்ம காலில் கொஞ்சம் சுழுக்க உண்டாக்கி விட்டுருவோம். நிற்க முடியாது. உடனே அவன் சிரிப்பான், இவன் ஓடிரட்ட பார்ப்போம். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன செய்வோம்னா, நமக்கு சரீரத்தில் சுழுக்கு நமக்கு கண்ணுக்குள்ளே தெரியாது, நமக்கு ஆவிக்குரிய கண்ணுக்குள்ளே தெரிவது என்னன்னா, அவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பலவீனங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டாமல் நமக்குள்ளே இருக்கிற பலத்தின் வல்லமை இன்னதென்று அறியும்படி தேவ கிருபை அந்த நேரத்தில் நம்மை ஆட்கொள்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் இன்றைக்கி இப்போ எனக்கு இத்தனை வயசாகுனா இத்தனை வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன எத்தனையோ விதமான விதத்தில் எனக்கு குற்றம் சாட்டப்பட்டு நான் முடிவு பறிந்த நிலையத்திலிருந்து ஆண்டவருக்குள்ளே வராதபடி அவன் தீங்கு நினைத்து கொண்டே தான் இருப்பான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவன் தோற்று போனவன். ஏன்னா ஆவியானவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் நித்தியராஜ முடிவு பறிந்த நீங்கள் நிலைத்திருப்பதற்கு அவர் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களை அவர் தனியாக விடவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு? உங்களை அவருக்கு உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரு. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வருமோ அத்தனை பிரச்சனை அவரை தாண்டி அவரை தொட்ட பிறகு அது நமக்குள்ளே வரும். ஏன்னா நம்ம சுற்றிலும் அவர் அக்கறை மதிலாக இருக்காரு. அப்போ என்ன தொடணும்னா, இந்த மதில் அவன் தொட்டு இதை தாண்டி வந்து அவனுக்கு வல்லமை இருந்தால் தான் அவன் என்ன தொட முடியுமே தவிர அவனுக்கு இந்த வல்லமைக்கு நல்லா எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை அவனுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பயந்துட்டீங்கன்னா, நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அவன் ஆண்டவர் என்ன சொல்வார்னா, எல்லாம் நமக்கு மன விருப்பத்தின்படி நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவர் ரிலாக்ஸ் ஆக்குவார். ஹல்லேலூயா. அப்போனா சொல்ல என் பிள்ளை சொல்லுவா, நான் ஆண்டவருக்கு பிள்ளை சாத்தானே நீ என்கிட்ட வர முடியாது, நீ என்னை தொட முடியாதுன்னு நீ எதிர்த்து நிற்பான்னு சொல்லி விசுவாசம் அவருக்கு நமக்குள்ள அவருக்கு இருக்க விசுவாசத்தை நாமும் அந்த விசுவாசத்தை நிறைவேற்றி பிதாவுடைய சித்தத்தை நம்ம கனப்படுத்தணும். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:22 நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாதீங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சுவிசேஷம் வார்த்தைகள் விதைச்சு கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ வார்த்தைகள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். கண்களால் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம், காதுகளால் கேட்குறோம், அசரீரி சத்தத்தினால தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிய முடிகிறது. இதிலெல்லாம் நீங்கள் அசையக்கூடாது. ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்போது அவர் முடிவு பரியந்தம் உங்களை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, சாத்தான் பெரிய புயல் காற்ற வீசுவான். ஹல்லேலூயா. படகு சீறி கமந்து விழுற அளவுக்கு புயல் காற்று வரும், நமக்கு நிற்கவே முடியாது.
பிசாசு பிடிச்சி ஆட்டுனானா நமக்கு கண்ணே தெரியாது, கண்ணை குருடாக்கிடுவான், கை காலெல்லாம் செயலிழந்து செய்திருவான். ஐயோ, அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன செய்ய முடியும்னு தெரியாது. ஆனால் ஒன்று தான் தெரியும், எனக்கு அஸ்திவாரம் இயேசுக்குள்ளே நான் போட்டிருக்கிறதுனால சாத்தானை நீ தோற்று போதவேன். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, உண்டாகும் நம்பிக்கையை விட்டு நீங்கள் அசையாதீங்க. யூ மஸ்ட் பி உறுதியாய் நீங்கள் இருக்கணும், உறுதியாய் ஸ்திரமாய் விசுவாசத்தில் நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கி நமக்கு உறுதி கிடையாது, ஸ்திரம் கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம் இல்லை. அதனால் நம்ம அசைக்கப்படுவதனால நம்ம முடிவு பரிதான் நிலைத்திருக்க முடியாது. அப்போ கிறிஸ்துவின் நாளில்னு சொல்லும்போது, கிறிஸ்துவின் நாளில்னு சொல்லுமா, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு பாருங்கம்மா. அந்த நாள் ஆண்டவர் டே இன்னாகிரேட்ஸ் இட்டர்னல் யூனிவர்சல் ரூல் ஆஃப் காட். அந்த நாள் ஆண்டவருடைய மகிமையின் நாள். ஹல்லேலூயா. ஏசப்பா பூமிக்கு பூமியில் உள்ள நம்மளெல்லாம் ஆசீர்வாதமாய் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள். ஹல்லேலூயா. அவருடைய வருகை நாள். அந்த நாளில் அவர் நியாயம் தீர்க்க வருவார். அப்போ அந்த நாள் தீமையான பொல்லாத வழியில் குற்றம் சாட்டுகிறவருக்கு அது இருளும் மப்பும் மந்தாரமான நாளாக இருக்கும். ஆனால் அவரால் போதிக்கப்பட்டபடி அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அதில் அசையாமல் உறுதியாய் நிலைத்திருக்கிற அந்த நாள் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கும். அந்த நாள் நமக்கு நித்தியத்தை நாம் பெறக்கூடிய நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட் டே. மோட்சத்துக்கு போகிறவங்க மோட்சத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போவாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம நினைக்கணும், நம்ம எங்கே போக வேணும்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தம் என்னன்னா, நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு தான் போவோம் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தான் போவோம் என்பது அவருடைய நம்பிக்கை. ஏன்னா அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி அஸ்திபாரம், இந்த கட்டடம் இருக்குது, இந்த கட்டடத்தில் அஸ்திபாரம் ஒரு கொத்தனார் இல்லைன்னா ஒரு என்ஜினியர் போட்டிருப்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த என்ஜினியருக்கு தெரியும் இந்த கட்டடம் கட்டும்போது அவர் என்னென்ன கலவைகளை எந்தெந்த ரேஷியோவில் எப்படி சேர்த்தாரு. அந்த கலவையில் அது சரியாட்ட அவர் சேர்க்காட்டா அவருக்கு கட்டடத்துக்கு மேலே கட்டடம் கெட்ட அவருக்கு நெஞ்சு டபா டபா டபாடாக அடிச்சுட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கண்டிப்பாக இந்த கட்டடம் முடிவு வரைந்த நிலைக்காது. ஏதாவது ஒரு புயலோ காற்றோ வருவோ விழுந்துடும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு எனக்கோ ஒரு நம்பிக்கை வேணும். உங்களுக்கு கட்டடத்தை நீங்கள் எந்த அஸ்திபாரத்தின் மேலே நீங்கள் கட்டிருக்கீங்க? இயேசுவோடு உள்ள ஐக்கியம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்குது? ஹல்லேலூயா. ஒரு கட்டடத்தை கட்டும்போது உங்களுடைய உணர்வு எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கிறது? நான் யார், நீங்கள் யார்? ஹல்லேலூயா. உங்களுக்கு அஸ்திவாரம் எந்த அஸ்திவார கல்லில், மூளைக்கல்லாக இயேசுக்கு மேலே நீங்கள் போட்டிங்களா, அல்லனா உங்கள் சுயத்துக்கு மேலே உங்கள் உணர்வுக்கு மேலே நீங்கள் சார்ந்திருந்து போட்டிங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம போடுற அந்த அஸ்திவாரம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவரில் நம்ம போட்டிருந்தோன்னா அந்த அஸ்திவாரம் நிலைத்து நிற்கக்கூடிய அஸ்திவாரமாக இருக்கும். அந்த அஸ்திவாரத்தில் நம்ம போடும்போது நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் நம்ம நிச்சயமாக பெற்றவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, அவருடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கும்போது, அவருடைய ஆவியான நமக்குள்ளே இருக்கும்போது, அவராலே நம்ம நடத்தப்படும்போது நம்ம ஸ்திரப்பட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உணர்வுகள் எப்படிப்பட்ட உணர்வுகளாக இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ எனக்கு உள்ள இது என்னென்னா, எனக்கு உணர்வு எல்லாம் வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசித்தேன்னா அந்த வசனத்தை அப்படியே நான் விசுவாசித்துக்குவேன். குழந்தைகள் தான் அப்படி செய்யும். ஆமென். ஏன்னா நீ அப்படி அதை சொல்லாதன்னா நான் சொல்ல மாட்டேன், அதை செய்யினா செய்துடுவேன். முடியுமோ முடியாதோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் செய்ய தொடங்கிடுவேன். ஏன்னா எனக்கு அஸ்திவாரம் கிறிஸ்து இயேசுவுக்கு மேலே, என் நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவுக்கு மேலே. நான் அசையாமல் இருப்பேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு அந்த வேலையை அவர் சொல்லுவதனால எனக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள அந்த சந்தேகம்,
அந்த பயம் வருவதனால தான் நம்மை குறித்து பிதாவாகிய தேவன் என்ன ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டாரோ அந்த ஆசீர்வாதங்களை நம்ம கொண்டு அவர் செய்ய முடியாததுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய அவிசுவாசமும் பயமும். ஆமே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் பயத்தின் ஆவின்னு சொல்லதை காட்டிலும் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. உங்கள் பாவங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின அந்த இரத்தத்தினால கழுவப்பட்டதுன்னு நம்பிக்கை வைங்க. ஆமே. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சொல்லுது, அது ஒரு விலையேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் இன்றைக்கும் பூமியில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பூமியில் ரத்தம் விழுந்ததுனால இன்றைக்கு இந்த பிசாசு பேய்கள் பூமியில் கால் வச்சு நிற்காதான். அது எனக்கு தெரியாது. பெரியவங்க சொல்லுவாங்க, பிசாசை பார்த்தா கால் பூமியில் பட்டான்னு கேட்பான். அது படாதான், அதான் பூமியை தொடாதான். ஏன்னா கால் மேலே தான் நிற்குமா. ஏன்னா பூமியில் இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்தம் இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் ஆயாச்சு, எத்தனை ஆயிரம் ஆயிட்டாச்சு. ஆயினும் இன்றைக்கும் இந்த மண்ணில் நிலத்தில் இதிலெல்லாம் அவருக்கு ரத்தம் இருக்கிறதுனால பிசாசுக்கு அதில் கால் வைக்க முடியலைன்னா அந்த ரத்தம் எவ்வளோ வல்லமுள்ள ரத்தம், மகத்துவம் உள்ள ரத்தம், கிருபை உள்ள ரத்தம், சத்தியம் உள்ள ரத்தம், நம்மை போதித்து நடத்தக்கூடிய ரத்தம், நமக்குள்ள வல்லமே தரக்கூடிய ரத்தம். அப்போ அந்த ரத்தத்தினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கழுவப்பட்டீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தினால என்னை கழுவுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்கள் யோசிங்க, அது எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸ். அந்த உணர்வை தந்தது எல்லாருக்கும் அந்த உணர்வு இல்லையே. எல்லாரும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு முன்னால் வரலையே. சாத்தா எல்லாரையும் அனுமதிக்கலையே. எல்லாரையும் அவனுக்கு வலையில் இழுத்து தேவனுடைய ராஜா அவர் நியாய தீர்ப்புக்கு கடைசி காலத்தில் வரும்போது முடிவு பறிந்த நிலைத்திருக்க விடாதபடி அவர்களை பாதாளத்துக்கு தள்ளும்படி அவை சேதப்படுத்தி கொண்டே இருக்கிறானே. ஆனால் அவருடைய கிருபையினால் ரட்சிப்பு கர்த்தருடைய கிருபையினால தான் வரும். அந்த கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்வோமானால் அந்த ரட்சிப்பு எவ்வளோ வல்லமை உள்ளதுன்னு நீங்கள் செயல்படுத்தணும், நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக உனக்குள்ள வல்லமை இருந்தால் சிங்கத்துக்கு ஒத்த பலன் உனக்குள்ள உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போவாயானால், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றினது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எல்லா எட்டாத அறியாத பெரிய காரியத்தை அறிவித்து உனக்குள்ளது நான் செய்ய போகிற காரியம் பலத்த காரியம். இந்த வார்த்தைகள் சொன்ன தேவன் எவ்வளவு மகத்துவமான தேவன். இந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. அந்த வல்லமை அவர் உங்களுக்குள்ளே தரும்போது நீங்கள் எவ்வளவு வல்லமுள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. நம்ம கோழைகள் இல்லை, நம்ம முட்டாள்கள் இல்லை, நம்ம அழிவுக்கு ஆண்டவர் நம்மளை உலகுக்கு அனுப்புகிறவர் இல்லை. நம்ம பொல்லாதனுக்கு எதிர்த்து நின்று காரிருளின் ஆவிய இயேசுவின் வார்த்தையின் வல்லமையினாலும் அவருடைய அக்கினியின் அபிஷேகத்தின் கிரியை நமக்குள்ள செயல்படுவதனாலும் அவனுடைய கிரியைகளெல்லாம் அழிக்கும்படி அவன் கரணம் அடிச்சுட்டு ஓடணும். ஹல்லேலூயா. ஒரு பிசாசை துரத்தும் போது அது இந்த பின்னங்கால அதுக்கு இந்த முதுகில் படுது. ஒரு கூட்டம், நச்சிலி கூட்டம் மாதிரி எல்லாம் ஓடுது. பார்த்தாலே அதாக இருக்குது. அவனுக்கு அவ்வளோதான் அவனுக்கு வல்லமை. ஹல்லேலூயா. எல்லாம் கூட்டமாக ஓடுது. இந்த கால் அதுக்கு முதுகில் அடிச்சுட்டு ஓடுது. அப்போ அவன் எவ்வளவு அவனால் பலனற்றவன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள பலன் வரும்போது, உங்களுக்குள்ள ஏசப்பா தந்த வல்லமை உங்களுக்கு உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளும்போது கர்த்தருடைய மகிமை உங்களை உதித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எவ்வளவு மாட்சிமை மகிமை நிறைந்த பிள்ளைகள்னு நீங்கள் அறிந்து கொள்ளணும். அடுத்தது கொலோசியர் 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தை உறுதிப்படுத்து ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெறுவீர்களாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ எப்படி போதிக்கப்படுறீங்க? ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அவர் வருகைக்காக நம்மெல்லாம் நம்பிக்கையோடு காத்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னதாகும். அப்படி நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. அந்த நாளிலே நியாய தீர்ப்பு தருகிற நியாய தீர்ப்பு நல்லவங்களுக்கு மோட்சமும் பாவிகளுக்கு நரகமும் இருக்குது. ஆனால் இந்த செய்தியை தேவன் நமக்கு அறிவிக்கும்போது நம்மளும் அவருடைய நியாய தீர்ப்புக்கு அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்பதற்கு அவருடைய சத்தியத்தின்படி போதிக்கப்பட்டபடியே அவருடைய வசனத்தின்படி நடப்போம் என்று நம்மை ஒப்பு கொடுக்கணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒப்பு கொடுக்கணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ எத்தனை பேருக்கு எவ்வளோ முடியாத காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோன்னு தெரியும். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க காரியம் எல்லாம் முடியாத காரியம்தான். முடிஞ்ச காரியங்களெல்லாம் நீங்கள்லாம் ஜெபிங்க, முடியாத காரியத்துக்கு நான் ஜெபிக்கேன்னு ஏசாமிக்கு முன்னால் திறப்பில் வந்து நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன்? எனக்கு அவர் தந்த வல்லமையை நான் செயல்படுத்தணும். ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ளே இருந்து என்ன உபயோகப்படுத்தணும், என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினதின் நோக்கம் இன்னதென்று அவர் நான் அறியும்படிக்கு அவருடைய செய்கையை அவர் என்னிடத்திலிருந்து செய்ய நான் என்னை முற்றிலுமாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதே உணர்வு வந்தால் எப்படிமா உலகத்தில் வியாதிஸ்தர் இருக்க முடியும், பிசாசில் கட்டுண்டவர்கள் இருக்க முடியும், மனநோயில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒரு பிள்ளைக்கோ ஒரு ஆளுக்கோ ஒரு அம்மாக்கோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது ஏன் மனநோய் வருது, ஏன் வரலன்னு தெரியாது. ஆனால் சத்துருக்க இது என்னென்னா, கூடுமான வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் தான் இந்த இது இருக்குது. ஆமென். ஆண்டவர் அதிகமாக யார் நேசிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் தான் இந்த வியாதி இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, அவங்க வீட்டில் இந்த வியாதி இருக்கனால நிச்சயமாக இவனை எரிக்க முடியும்னு சொல்லக்கூடிய வல்லமையின் பலனும் எனக்குள்ளே வந்து விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு பிசாசு பிடிச்சவங்க வீட்டில் இப்படிப்பட்ட காரியம்னா கூட நமக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஏன்னா அவங்களே விற்கிறதுக்கு ஆராதனைக்குள்ளே இருக்காங்க. விக்கிர ஆராதனை உள்ளவங்களுக்கு ஏசு யாருன்னு தெரியாது, வெளிச்சம் யாருன்னு தெரியாது. அதனால அந்த ஆவியே பிடிச்சிருக்கோம். நம்ம அவங்கள்ட்ட வேணால் போராட போனோம், நம்ம போயிடுவோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் இது ஒரு கிறிஸ்துவை உடைய வீட்டிலேயாக இந்த வருது. பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்துவை உடைய வீட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் வராது, வரக்கூடாது. ஏன்னா அவர் அந்த வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாக வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த வீட்டோட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு ஒரு வார்த்தை இருக்குதுனால இந்த சத்துரு என்ன செய்யானா, அந்த வீட்டில் உள்ள யார் தேவனை அதிகமாய் விரும்பி ஆண்டுடைய வழிகளில் நடப்பாங்களோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட வியாதிகள் வருதுன்னு எனக்கு விசுவாசம். ஏன்னா அவங்களுக்கு இந்த மனநல பகுதி வரும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க கண்டிப்பாக விடுதலை அடைவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ ஜெபம் இருக்குது, அவங்க வீட்டில் அவ்வளோ பரிசுத்தம் இருக்குது. அப்போ இந்த பிள்ளைக்குள்ளேருந்து கிரியை செய்ய அந்த பிசாசு எதுக்குன்னா, அந்த வீட்டில் உள்ள தகப்பனையோ தாயையோ பிள்ளைகளையோ இன்னும் அதிகமாய் அவரோடு நெருங்கி வாழ்வதற்கு, அவர் விரும்புகிற அளவுக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்கணுன்னு அங்கே பேர் எழுதி வச்சிட்டார். அந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை மகிமைப்படுத்தணும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு இடைவிடாமல் உங்கள் மனதும் ஆவியும் அவரோடு சஞ்சரிக்க வேணும். அப்படி சஞ்சரிப்பதற்குள்ள ஒரே வழி என்னன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது இப்படி ஒரு பிரச்சனையை போட்டுட்டாரா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவரை விடாப்படியா பிடிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் விடாப்படியா பிடிக்க 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 நமக்கு அவருக்கு ஒளி நம்ம மேலே வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய ஒளியின் மூலம் அநேக ஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் நம்மை உபயோகப்படுத்த முடியும். அந்த நேரத்தில் நம்ம வீடுகளில் இருந்து அதை கட்டி வைத்திருக்க அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்க்கப்பட்டு போகும். யாருக்கு அந்த கட்டு கட்டப்பட்டு இருந்தோ அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக மாற்றப்பட்டு விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்னுடைய ஒரு உணர்வாக, என்னுடைய விஷயந்தான் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து தேவன் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்படுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மிகவும் இடுக்கமான வாசல் நித்திய ராஜ்யத்துக்கு போனோன்னா அதை கண்டு கொள்கிறது வெகு சிலர். அப்போ அந்த வெகு சிலருக்கு ஒரு சூழ்நிலை நீங்கள் இப்போ என்ன வச்சுருக்கீங்க? எனக்கு விசுவாசமாக நிற்கவே முடியலை, என் பிள்ளை கதறுதே, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலையே, என் பிள்ளை வேலைக்கு போகலையே, என் பிள்ளை கல்யாணம் கட்டி மனைவியோட புருஷனோட வாழலையே, என் பிள்ளை அலங்கோலப்பட்டு கொண்டே இருக்கேன்னு சொல்லி நீ கதறுகா. அப்போ சாத்தா என்ன நினைப்பான்னா, இவ்வளோ நம்ம நரகத்துக்கு இழுத்துடலான்னு அவன் நினைத்து அவன் இன்னும் அதிகமாய் கதற வைத்து கொண்டே இருப்பான்.
ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, மகளே யூ கோ அஹெட், நீ போ, நான் உன் கூட தான் இருக்கேன், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும், உனக்கு எதிராக இருக்கப்புறம் எந்த ஆயுதமும் வாய்க்காது, உனக்குள்ள இந்த கிரியை செய்கிற உன் பிள்ளை என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, அது என்னுடைய ஊழியக்கார பிள்ளை, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அவனுக்கு இந்த வியாதி வந்தது, நீ அதனால் பயந்து போகாத, சோர்ந்து போகாத, நீனும் பலன் அடைவாய், உன்னுடைய பிள்ளையும் மகிமை அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்ம போதிக்கப்பட்டபடியே. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை கேட்குற அநேக பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, இல்லைன்னா அநேக பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டது போதும், விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்க. வார்த்தைக்கு வல்லமை உங்களுக்குள்ள செயலாற்றப்படட்டும். நீங்கள செயல் வீரர்கள். ஹல்லேலூயா. we are soldiers for God. அவரால் நம்ம மோல்டு உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவர் நம்ம எந்த அளவுக்கு அவருடைய மகிமையினாலும், அக்னியினாலும், பரிசுத்தத்தினாலும், வெளிச்சத்தினாலும், கிருபையினாலும், கிரியையினாலும், வல்லமையினாலும், தேவ பிரசன்னத்தினாலும் உருவாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறபடியா ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லிடு, ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தே கரவேஷு நே கரவலிக்கா, ஸ்தோத்திரத்தோட அதில் பெறுங்கள். ஆமே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? the more you suffer, you have to give more praises to God. ஆமேன். எல்லாத்துல அக்கா எனக்கு ஜோம் பண்ணவே முடியலை, ஜோம் பண்ண முடியாட்டா ஸ்தோத்திரம், அமர்ந்துரு, அமர்ந்துரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, முறுமுறுக்காத. ஹல்லேலூயா. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறி. நீ கர்த்தருக்குள்ளே காத்துரு, அவர் உனக்கு புது பலன் உனக்கு கட்டளையிட்டு தருவார். நீ காத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றார், சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்துரு, அவனுக்கு முன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்துரு. ஹல்லேலூயா. எதுக்கு நீ சோர்வடைகிறா? எதுக்கு நீ கலங்குறா? நான் உனக்கு குடும்பத்தை ஆசீர்வதிப்பேனே, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேனே, நீ உனக்கு ராஜாக்களும் பிரபுக்களும் உனக்கு சந்ததியிலேருந்து வருவார்களே, உன்னுடைய வேர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வேர்களே, எனக்கு நான் வருவரைக்குள்ள சந்ததி உனக்கு குடும்பத்திலிருந்து என்னுடைய நாமத்தை சொல்லி வருகிற சந்ததியாக இருப்பாங்களே, இந்த வாக்குத்தத்தம் தந்த பிறகு எதுக்குமா நீங்கள் சோர்ந்து போகிறீங்க? ஹல்லேலூயா. அந்த செங்கடலை கண்டோம், சிவந்த சமுத்திரத்தை கண்டோம், மோசே பயப்படவே இல்லையே. பின்னால் அத்தனை லட்சம் பேர் இருக்காங்களே, அவர் பயப்படவே இல்லையே. ஏன்னா என் சமூகம் எனக்கு முன்னால் போகுது, அவருடைய சமூகம் நமக்கு முன்னால் போகுதுனால கிறிஸ்துவின் நாளில் நீ குற்றம் சாட்டப்படாதபடி முடிவு பறிந்த நீ ஸ்திரப்பட்டு இருக்கும்படிக்கு நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவே மாட்டேன், எந்த காலத்தில் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. நீ சோர்ந்தே போகாத. இன்றைக்கி பிள்ளைகளை நீச்சல் அடிக்கிறதுக்கு அப்பா அம்மா குளத்தில் கொண்டு போய் தூக்கி கடல் இந்த தண்ணியில் தூக்கி போடுவாங்க. போட்டுட்டு அந்த பிள்ளைகள் மூங்கி போடும்போது அந்த ரெண்டு கையும் அவளுக்கு அடியில் இருக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைய முங்கி விடுறதுக்காக தூக்கி போடுறாங்க. அது நீச்சல் படிக்கிறதுக்கு. நீச்சல் படித்தா அது நாளைக்கு இன்னொரு நாள் அதுக்கு இன்னொரு நீச்சல் தெரிஞ்ச ஒரு பிள்ளையாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இன்றைக்கி வர்ற சோதனை என்னத்துக்குன்னா, எந்த வழியில் நீங்கள் சோதனையை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த சோதனை நீங்கள் பலன் உள்ளவர்களாக உங்களை மாற்றுவதற்கு, அவருடைய ஆவியின் வல்லமையினாலும் பலத்தினாலும் வரங்களினாலும் கனியினாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு, நீங்கள் அவருடைய கிரியையில் அந்த வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்படும்போது அதே மாதிரி சிக்குண்ட கஷ்டப்படுறவங்களுக்கு உங்கள் வார்த்தை, உங்கள் சாட்சி அவர்களை விடுதலை ஆக்கிவிடும். அப்போது உங்களுக்கு தர பிரச்சனை ஹவு கிரேட் இட் இஸ், அதை நீங்கள் போய் எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலலாம் நான் அவர் எனக்கு நியமித்த எல்லா பாதையிலையுமே எனக்கு இருந்த அறிவு அவ்வளோதான், எல்லாத்துலேயுமே நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவர் எனக்கு தந்திருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா ஏன்னு எதுக்குன்னு ஒன்றுமே யோசிக்கிறதுக்குள்ள மைண்டு வராது. மைண்டு இல்லை, ஞானம் இல்லை, பரத்திலுள்ள ஞானம் மாத்திரம்தான் இருந்தது, பூமிக்குரிய ஞானம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால பூமிக்குரிய எஃபெக்ட் என்னெல்லாம் சொல்லக்கூடிய பயம் எனக்கு வரலை. எனக்கு வந்ததெல்லாம் பரலோகத்தின் ஞானம்தான் இருந்ததுனால நன்மையானதை ஏசப்பா செய்யாரு, ஏசப்பா என் கூட இருக்காரு, எனக்கு இதை தாண்ட முடியும்னு நான் விசுவாசித்தேன்.
இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் உலக பிரகாரமான ஞானம் ரொம்ப இருக்கிறதுனால தான் தெய்வீக ஞானம் உங்களுக்குள்ளே நுழைய முடியலை. அப்போ என்ன செய்துருங்க, சர்ப்பத்தை போல் வினா வேணும், புறாவை போல் கபடு வேணும். ஆனால் அந்த வினாவானது தெய்வீக ஞானத்தோடு உள்ள வினாவாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் எப்போ பார்த்தாலும் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்கள் இருதயம் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும்னா உங்களுக்கு வேண்டியது சமாதானம். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தேவன் நமக்காக விட்டு போயிருக்கிறார். எங்கே சமாதானத்தை உனக்கு விட்டு போகன்னு சொல்லலை, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம். அப்போ நீ உலகத்துக்குரியவனாக இருந்தால் நீ உலகத்தில் நமக்கு சமாதானம் இருக்காது. எதை குறித்தோ கவலையோ கலக்கமோ சஞ்சலமோ பயமோ வாழ்க்கையில் முன்னேறி போகவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொன்ன தெய்வீக சமாதானம் உங்களுக்கு முடியும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ளே வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சமாதானம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டுட்டீங்களாமா? ஆமென். சும்மா செய்தியை கேட்டு கேட்டு எல்லாருக்கும் 10 வயசுலேருந்து இப்போ 70 80 வயசு வரை இங்கே வந்து இருக்கோம். 80 வயசு வரை இதே செய்தியை கேட்டு 80 வயசு வரை ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ பரிதவிக்கக்கூடியவங்க. எத்தனை தடவை அட்டையை பிடிச்சி தொட்டில் கிடத்துனா அட்டை தொட்டில் நிற்கிறது. பண்ணியெல்லாம் பிடிச்சி குளிப்பாட்டி விட்டாலும் திரும்பியும் அது எங்கே போகும்? திரும்பியும் அந்த சேருக்குள்ளே தான் போகும். நம்ம நீங்களாம் பண்ணியும் அட்டையுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை தேவாதி தேவனுடைய ராஜாதி ராஜனுடைய அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய புத்திரர்கள், அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய சுவிகார புத்திரத்தை பெற்ற நம்ம ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் இயேசுக்காக நிமிர்ந்து நின்று அவருடைய சாட்சிகளாக உயிர்ப்பிக்கிற உயிருள்ளவர்களாக நம்மை அவர் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சமாதானமாக இருக்கட்டும். சங்கீதம் 18:23 அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருங்கம்மா? மனசில் உண்மை உள்ளவங்களாக இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுள்ள சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளும் இருக்கும்படிக்கு. அல்லது அந்த உலகம் எப்படி இருக்குது? கோணலாக இருக்குது, மாறுபாடு உள்ளவங்களாக இருக்காங்க, எல்லாருமே கபடற்றவர்களாக இருக்காங்க, கபடு உள்ளவர்களாக இருக்காங்க. ஆனால் நம்ம கபடற்றவர்களாக மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்க பண்ணாமல் பொறுமையாட்டு நீங்கள் என்ன செய்யணும். உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அருமையானது. உலகம் பொல்லாதது தான். உலகத்தில் இருக்கிறவங்க முடிவு பரியந்தம் ஸ்திரப்பட்டு இருக்க முடியலை. ஏன்னா அவங்க உலகத்துக்கு உரியவர்களாக உத்தமமாய் நடக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கலை. அவங்க சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு அவருடைய செவிகளை அவங்க தவக்கலை. சத்ரு வேத புஸ்தகத்தை தேசங்களுக்குள்ளே கொண்டு போக விடலை. தேசத்தில் உள்ள குடிகள் இயேசுவை பற்றி அறிய சத்ரு வாய்ப்பு கொடுக்கலை. கர்த்தருடைய ஆலயங்களை இடிக்கிறதோ, வேத புஸ்தகங்களை எரிக்கிறதோ, கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் இது பண்ணதுனால ஜனங்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை கேட்க விடாதபடி கண்களை குருடாக்கி காதுகளை செவிடாக்கியிருக்கான். அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்குள்ளே இருக்கிற தேவம் ஜனங்கள் இப்படிப்பட்டவருடைய கண்களை திறக்கவும், குருடருடைய கண்களை திறக்கவும், செவிகளை சுத்திகரிக்கவும் நம்ம இந்த உலகத்தில் அவர் அனுப்பியிருக்கிற இந்த உணர்வு நமக்கு இருக்குமானால் சங்கீதம் 15:2 உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு டேஸ்ட் வேணும், தாகம் வேணும்.
ஆண்டவரே, இந்த அதிகாரிகளுக்கு கூட தெரியலையே இந்த கல்லுக்கு உயிர் இல்லைன்னு. அல்லேலூயா. அதிகாரிகளுக்கு கூட இந்த ஆறில் அசிங்க பிடிச்ச நாத்தம் பிடிச்சது தான் ஓடுதுன்னு தெரியலையே. அதிகாரிகளுக்குடைய இந்த கோமேத மாடு ஒரு அசிங்கமாட்டு பார்க்குறாங்களே இல்லையா? அப்போ எல்லா விலங்குகளையும் பார்க்கட்டுமே. எல்லாமே நம்ம தேவனுடைய சிருஷ்டிப்பு, அவங்க சிருஷ்டிப்பு. அவங்க கடவுள் சிருஷ்டித்தார்னா அவங்க சொல்ல நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அவங்க கடவுள் ஒரு மாட்டை சிருஷ்டித்து, இல்லைன்னா ஒரு நதியை சிருஷ்டித்து, ஒரு மலையை சிருஷ்டித்து, ஒரு மலையை வர வச்சு, ஒரு நெருப்பை உண்டாக்கி, ஒரு எதையும் செய்துட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம் சிருஷ்டிக்கப்பட்டவர் உன்னதமானவர். சிருஷ்டிக்கப்பட்டவங்களை நம்ம தொழுது கொள்ளலாம். ஆமென். சிருஷ்டிக்கப்பட்ட தேவனை விட்டு தேவனை கம்ப்ளீட்டாக மறந்துக்கிட்டு அவரே ஒரு தாய் இல்லாமல் எப்படியாகும் ஒரு குழந்தை ஒரு உலகத்துக்கு வர முடியும்? அப்போ அந்த தாய் எவ்வளோ முக்கியம். தாயை மறந்துட்டு நான் உலகத்தில் வந்துட்டேன், நான் தான் எல்லாம்னு சொல்லிட்டு போனால் அப்போ அந்த தாயே அவசியம் இல்லாட்டா நீ உலகத்துக்கே வந்திருக்க முடியாதே. அதே மாதிரி சிருஷ்டிப்பை உண்டாக்குன வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அவையுள்ள எல்லா மிருகங்களையும் மனிதர்களையும் எல்லா கிரியைகளையும் நாசியில் சுவாசமுள்ள எல்லாத்தையும் சுவாசம் இல்லாத எல்லாத்தையும் நட்சத்திரங்கள் சூரியங்கள் எல்லா மண்டலங்களையும் உண்டாக்குன தேவனை விட்டு அவரால் உண்டாக்கப்பட்ட பொருள்களை தேவன் என்று சொன்னீங்கன்னா நீ எவ்வளோ பரிதபிக்கப்படக்கூடியவா? எப்படி உனக்கு கண்கள் திறக்கப்படும்? எப்படி நீ நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும்? எப்படி நீ வெளிச்சத்துக்குள்ளே போக முடியும்? அப்போ உனக்கு கந்தகமும் அக்கினியும் உள்ள நெருப்பு தான் உனக்கு அங்கே வச்சுருக்கு. பிசாசுக்கும் அவனுடைய சேனைக்கும் பாதாளம் தான் வச்சுருக்கு. அப்போ நீ இந்த பாதாளத்தில் ஜனங்களெல்லாம் கொண்டு போவதுக்கு தான் நீ தேசத்தை அரசாட்சி பண்ணுறணுன்னு நீ நினைக்கிறியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு மனிதர்களுக்கு மேலே அன்பு இல்லையா? எல்லாரையும் நரகத்துக்கு கொண்டு போகணுன்னு நீ நினைக்கிறியா? இன்றைக்கி எனக்கெல்லாம் எல்லாருமே மோட்சத்துக்கு போகணும், ஒரு ஆள் கூட நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நான் இன்றைக்கி கதறி அழுதுகிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. நான் மாத்திரம் போனால் பத்தாது. நான் யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், யாருக்கெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை சத்தியன்படி சொல்கிறேனோ, யாருக்கு இருதயமெல்லாம் தேவனுக்குள்ளே ஸ்திரப்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயமாக வர வேண்டும் என்று விரும்பி என்னுடைய வேலைகளெல்லாம் என்னுடைய உணர்வுகளெல்லாம் ஆண்டவரே எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. அவ்வளோ உலக மக்கள் அவ்வளோ பேரையும் இது கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் தேவனுடைய பிள்ளைகள் நேசிப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மள சிருஷ்டிகருடைய பிள்ளைகள் எல்லாருமே நமக்கு சகோதர சகோதரிகள் தான். ஆமென். இதில் யாருமே வேற்றுமை கிடையாது. கலர்லேயோ ஜாதியிலையோ மதத்துலேயோ அழகுலையோ படிப்புலையோ அந்தஸ்துலேயோ உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரே தேவனுடைய ஒரே வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட கருவை வைத்த அதே தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். ஹல்லேலூயா. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஒரு கூட்டம் ஜனங்களை நம்ம நித்தியத்துக்கு கொண்டு போக முடியும். அப்போ இந்த நரகத்துக்கு கொண்டு போகிற இந்த காரியருடைய நாவியலை நீக்கணும்னா துணிகரமான பாவங்களுக்கு நம்ம விலக்கி காக்க வேணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 19:13 துணிகரமான பாவம். நீ கிறிஸ்துவனா? நீ இப்படியா? நீ ஆண்டவரா தேவனையா நீ கும்பிட்ற? நீ பைபிள் உன்னதமான பைபிள். அந்த பைபிளை பிசாசு தொடாது. பிசாசு தொடாதுன்னா அப்போ அந்த பைபிளுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ அற்புத அதிசயங்கள் செய்யக்கூடிய சக்தி இருக்குது. நீ அந்த பைபிளை நீ தொடாமல் நீ இஷ்டமான கல்லையும் மண்ணையும் வச்சுக்கிட்டு இதுதான் பைபிள்னு சொன்னால் நீ எவ்வளோ துணிகரமான பாவம் நீ செய்கிறா? 6 அறிவு உனக்கு தந்திருக்காரு. நீ மனுஷன் 5 அறிவு உள்ள மாடு இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விசேஷித்த ஞானம் எங்கே போச்சு? அவர் உனக்குள்ளே 6 அறிவு வச்சார் இல்லையா? அந்த 6 அறிவு உனக்குள்ளே வைத்தது என்னன்னா, உன்னை உருவாக்கின தேவன் எதுக்கு உன்னை உருவாக்கினார், இந்த பூமி எதுக்கு உருவாக்கினார், இந்த பூமியின் மூலம் பரலோக ராஜ்யம் பூமியில் கட்டப்படணும், இங்கே இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக சுகமாய் வாழ வேண்டும் என்று. ஒருவர் அழிந்து போவதற்காக அவர் யாரையுமே சிருஷ்டிக்கலையே. அதான் சொல்லாரு, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமாய் பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். துணிகரமான பாவங்களை செய்து
பெரும் பாதகத்துக்கு உட்பட்டு ஜனங்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உணர்வில்லை, கண் இருந்தும் காணலை, காது இருந்தும் கேட்கலை, வாய் இருந்தும் பேசலை. அவர்கள் தேவன் யார் என்று அறியாதபடி சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டிப்பை வணங்கி தேவ மகிமையற்றவர்களாக பூமியை காரிருளின் ஆவியினால் நிரப்பி கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் நிச்சயமாக ஒரு நாளைக்கு மீட்கப்படுவார்கள். எப்படி மீட்கப்படுவார்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பிதாவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும் போது, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் அக்கினி இந்த உலகத்தில் இறங்கும் போது, காற்றும் கடல்லையும் மலைகளிலையும் குன்றுகளிலும் இந்த சத்தம் கேட்கப்படும்போது, ஜனங்களுடைய செவிகள் இந்த சத்தம் கேட்கப்படும்போது, நிச்சயமாக அவர்களுக்கு கிரியை செய்கிற இந்த ஆவி அவர்களை விட்டு கூண்டோண்டு வெளியப்பட்டு போகும். ஆமே. அப்போ ஹவு கிரேட்! யுத்தம் நமக்கு செய்ய வேண்டாம். நம்ம யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல, நம்ம சண்டை போடுகிறவர்கள் அல்ல, சமாதானத்தின் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீ சமாதானமாக இருக்க இடத்துல இருந்து நீ முழங்கால் ஊண்டி அவர் ஒன்று நீ சொல்லாண்டா, உன் தேவனை மாத்திரம் நீ மகிமைப்படுத்தி கொண்டே இரு. இருதயத்தை கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படுத்தி அசையாமல், நான் கிறிஸ்துவை உடையவள், எனக்குள்ளே இருக்கிற இயேசு இந்த உலகத்தை அசைப்பதற்காக என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. உலகத்தில் அத்தனை பேரும் என்னுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, எல்லாரும் உங்கள் நித்தியத்துக்கு வரணும்னு விண்ணப்பமும் வேண்டுதலை ஏறெடுக்க என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. பிதாவே, நீர் அனுப்புறது நோக்கத்தை என்னை நிறைவேற்றும் சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து இயேசுக்கு முன்பாக முழங்கால் பட்டு படிந்து ஜெபிக்கும் போது இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கட்டோடு ஒழிந்து போகும். தேவனுடைய மகிமை உலகமெங்கும் பரவும். உலகத்தில் அத்தனை ஜனங்களும் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்படுவார்கள். நாமும் அந்த பெரிய வேலையை செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு உண்மை உள்ளது. அவர் இரட்சகராக வரும்போது வல்லமையோடும் மகிமையோடும் பூமி அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு ராஜாவாக அவர் வருவார். அந்த வருகைக்கு நம்மையும் ஆயத்தப்படுத்தி தேசத்தை நாம் ஆயத்தப்படுத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருங்க. அவர் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும்போது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிற அந்த உயிரை நீங்கள் உயிர் ஊட்டி அந்த உயிரோடு நீங்கள் சம்பாஷிக்கும்போது, அந்த உயிரான உயிர் நமக்குள்ளேருந்து வெளிப்படும்போது, நம்ம யுத்தமும் வேண்டாம், கலக்கமும் வேண்டாம், பிரச்சனையும் வேண்டாம், ஒன்றும் இல்லாமல் தேசம் எல்லாம் வெளிச்சமாக மாற்றப்படும். அந்த நாள் நமக்கு முன்பாக வைத்திருக்க என்று அறிந்து பொறுப்போடு நமக்கு தந்த வேலையை நாம் செய்யும்படி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றியோடு உம்மை துதிக்கிற தகப்பனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி முடிவு பறிந்த உம்முடைய அன்பிலே எங்களை நடத்தும்படி குற்றமற்றவர்களாக உம்முடைய வார்த்தையினாலும் வல்லமினால் எங்களை அபிஷேகித்து கொண்டிருக்கிறபடியால் உன்னதமான தகப்பனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதிக்குதுங்க. அதை நாங்கள் கேட்கும்படி, அதை உணரும்படி தேவிய ஞானத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த ஞானத்தின்படி நடத்தப்படுகிறவர்களாலே நாங்கள் நடக்கும்போது உண்மை ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் மகிமைப்படுத்தி நீர் நடத்துகிற வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு பலனையும் தந்துட்டீங்க. அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி. பூமி அதன் குடிகளும் கர்த்தருடையது ஆண்டவரே. பொல்லாங்கான் அவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிற இந்த நாளில் உங்கள் மகிமை இந்த உலகத்திலே வீசும்போது, உங்கள் வெளிச்சம் இந்த உலகத்திலே பிரகாசிக்கும் போது, உங்களுடைய அக்கினி இந்த உலகத்திலே போடும் பொழுது எல்லா நுகத்தடியிலும் உடைக்கப்பட்டு விக்கிரகங்கள் கட்டோடு உடைக்கப்பட்டு தேசம் வெளிச்சமாக மாற்றப்படும். அந்த நாள் சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து அந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நாங்களும் பொறுமையோடு ஓடி எங்களுக்கு தந்த வேலையை உண்மை பரிசுத்தத்தோடு செய்து உங்களுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். குடும்ப பிள்ளைகளையும் குடும்பத்தின் தலைவர்களையும் தலைவிகளையும் பெரியோர்களையும்
குழந்தைகளையும் கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போகட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமை உண்டாகட்டும். தேவ பலனோடு ஒவ்வொருடைய குடும்பம் பூமியிலே கட்டி எழுப்பப்படட்டும். எல்லா துதி, கனம், மகிமை இயேசுவுக்கு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.